நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் உங்களுடைய எல்லா பண கஷ்டத்தையும் தீர்க்க போகுது. இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். உங்கள் பூஜை அறையிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நீங்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம். இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறப்போ உங்களுடைய பண கஷ்டம், இப்போது நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பணம் உங்களை சேராமல் இருக்கிறது, பணத்தடை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு இந்த தாந்திரிக பரிகாரம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. இந்த தாந்திரிக பரிகாரம் சித்தர்கள் சொல்லியிருக்கிற தாந்திரிக பரிகாரம். இதை நம்ம வீட்டில் செய்கிறப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிற கடன் பிரச்சனை, பணத்தடை, தொழில் தடை, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தாந்திரிக பரிகாரம் அதை நம்மளுக்கு சரி செய்யும். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளையும் தீர்க்கும். முக்கியமாக பணப்பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு சிறந்த தாந்திரிக பரிகாரம் இது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைனா ஒரு 8 மணி அந்த டைமில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இதுக்கு தேவையான பொருள் உங்கள் வீட்டிலையே சுலபமாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவும் சமையலுக்கு பயன்படுத்துகிற லவங்கம். இந்த லவங்கம் தான். இந்த லவங்கம் எப்படி அப்படின்னா, அந்த முனை உடையாமல் அந்த பூ இருக்குது இல்லைங்களா, அந்த பூ உடையாமல் முழுசாக இருக்கணும். இந்த பூ இருக்குது இல்லைங்களா, இது உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரியான லவங்கத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 3 லவங்கத்தை எடுத்துக்கோங்க போதும். மொத்தமாக நான் பாருங்கள் 3 லவங்கம் தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த 3 லவங்கம் முதல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லவங்கத்தை உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் மடித்து வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பணத்தடை நீங்கணும், வேறு என்ன தொழிலில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் வேறு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே ஒரு 21 வாட்டி நல்லா உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்கள் பிரச்சனைகளெல்லாம் சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி உள்ளங்கைக்குள்ளே மூடி வச்சு உங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்ட அந்த லவங்கத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்தமாரி ஒரு மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, இந்தமாரி ஒரு மண் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மண் விளக்கில் அந்த லவங்கத்தை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வீட்டில் உபயோகிக்கிற கற்பூரம் தான், சாதா கற்பூரம் தான். இந்த கற்பூரம், இந்தமாரி ஒரு கற்பூரத்தை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பண கஷ்டம் தீரணும்னு வேண்டிக்கிட்டீங்க இல்லைங்களா, அதை மறுபடியும் ஒரு வாட்டி கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க. கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த லவங்கம் முழுசாக அந்த லவங்கம் முழுசாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சாம்பல் ஆகிடும். நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிற அளவுக்கு கற்பூரத்தை அடியில் வச்சு அது மேலே லவங்கத்தை வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருந்து உங்கள் பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். இதை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தொடங்கி குறைஞ்சது ஒரு 9 நாளாவது நீங்கள் இரவு ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு வாட்டியும் உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதேமாதிரி மண் விளக்கில் அகல் விளக்கில் போட்டு ஏற்றிட்டு வேண்டிக்கிட்டு படுத்துக்கோங்க. இது உங்களுக்கே தெரியும், லவங்கங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அவதாரம் தான். அது எரிஞ்சு முழுசாக அந்த வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக பரவி இருக்கும். அதனால் மகாலட்சுமியோட கடாட்சம் நம்மளுக்கு ஏற்படும், பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர் அதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் எல்லா பிரச்சனையும் தீரும், பணக்கடன் தீரும், பண கஷ்டம் தீரும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.